Hello, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Swift UI modifiers and custom views. இதில் என்ன பண்ண போறோம்னா Swift UI modifiersல என்ன இருக்குது, custom views அப்படினா என்ன அப்படிங்கறத ரெண்டையும் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து Swift UI modifiers. Swift UIல modifier னு ஒரு டாபிக் இருக்கு. modifier னா என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான appearance-ஐ வந்து கிரியேட் பண்ண முடியும் with customization. by default இல்லாம நம்மளா ஓனா கிரியேட் பண்ணி அதுல கஸ்டமைசேஷன் பண்ண முடியும். அது லைக் ஒரு ஃபங்க்ஷன் தான். அந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுல வந்து வியூ மாடிஃபையர் அப்படிங்கிற ப்ரோட்டோக்காலை நம்ம யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஓன் மாடிஃபையர்ஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாடிஃபையர் எப்படி நம்ம அப்ளை பண்ணால் மாடிஃபையர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வச்சு நம்ம இந்த கஸ்டம் மாடிஃபையர்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? தென் என்னென்ன மாடிஃபையர்ஸ்லாம் டிஃபால்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேடிங், ஃபோர்க்ரவுண்ட் கலர், அப்புறம் ஃப்ரேம், அப்புறம் ரொட்டேஷன் எஃபெக்ட், ஸ்கேல் எஃபெக்ட், ஆஃப்செட், ஒப்பாசிட்டி, பேக்ரவுண்ட், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒரு டெக்ஸ்ட்டுக்கு ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நம்ம ஃபோர்க்ரவுண்ட் கலருங்கிற ஒரு மாடிஃபையர் யூஸ் பண்ணுறோம், ஃபாண்ட் அப்படிங்கிற மாடிஃபையர் யூஸ் பண்ணுறோம், பேடிங் அப்படிங்கிற மாடிஃபையர் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி மாடிஃபையர் யூஸ் பண்ணும்போது நம்மளோட அப்பியரன்ஸ் அந்த டெக்ஸ்ட்டோட அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நம்ம என்ன கலர் கொடுக்குறோமோ, என்ன பேடிங், என்ன ஃபாண்ட் சைஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது அப்பியரன்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து டிஃபால்ட் மாடிஃபையர். இப்போ நம்ம கஸ்டம் மாடிஃபையருக்குள்ளே போகும்போது நம்ம வியூ மாடிஃபையர் அப்படிங்கிற ப்ரோட்டோக்காலை நம்ம யூஸ் பண்ணணும். லைக் ஒரு ஸ்ட்ரக்ட் ஒரு கிளாஸ்க்கு வியூ மாடிஃபையருங்கிற ப்ரோட்டோக்காலை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அந்த பாடிங்கிற ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நம்ம பண்ணுற சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மாடிஃபையர் எப்படி சொல்ல வந்ததுன்னா இந்த கஸ்டம் மாடிஃபையராக அதை ஆட் பண்ணும். ஓகேங்களா? இது எப்படி அப்ளை பண்ணால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மாடிஃபையர் அப்படிங்கிற மெத்தட் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போது இந்த மாடிஃபையர் எப்படி கிரியேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே மை மாடிஃபையர் நான் ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். இதில் வந்து வியூ மாடிஃபையருங்கிறத வந்து நான் ப்ரோட்டோக்காலை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதில் இருக்க பாடி ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா சம் வியூ வந்து அதை ரிட்டர்ன் பண்ணணும். இதில் நம்ம கண்டென்ட் வியூங்கிற நம்ம எதை சொல்கிறோம்னா இதுக்கு முன்னாடி இருந்த பேரண்ட் வியூ தான் நம்ம கண்டென்ட் வியூன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போது அந்த கண்டென்ட் வியூக்கு வந்து நம்ம ஃபோர்க்ரவுண்ட் கலர், அப்புறம் ஃபாண்ட், அப்புறம் பேடிங், இந்த மூணையும் நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த ஹலோ வேர்ல்டுங்கிற யூஐ வந்து இந்த மாதிரி நம்ம மாடிஃபையர் நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு அப்பியரன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் கஸ்டம் மாடிஃபையர். இந்த கஸ்டம் மாடிஃபையரில் என்ன நமக்கு யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் கோடை யூஸ் பண்ண முடியும், மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. விச் மீன்ஸ் என்னென்னா ஒரு கஸ்டமைசேஷனுக்கு வந்து தனியாக நம்ம ஒரு ஸ்ட்ரக்ட் கிளாஸ் எழுதிட்டோம்னா இன்கேஸ் நமக்கு ஃபியூச்சர்லையோ இல்லை வேறு ஏதோ அப்டேஷன் தேவைப்படுதுன்னா உடனே நம்ம அந்த கிளாஸில் போய் மாற்றோம்னாலே போதும், ஈஸியாக அது மாறிடும். ஓகேங்களா? ஸோ மெயின்டெனன்ஸ் ஈஸி, கோட் ரீயூசபிலிட்டி. ஒரு தடவை கிரியேட் பண்ணால் அதே இதை எல்லா கிளாஸ்லையும் எங்கெல்லாம் தேவைப்படுது அங்கெல்லாம் எழுதிக்கலாம். ஓகேவா? தென் நம்ம கஸ்டம் வியூஸ்குள்ளே போகணும்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம் வியூஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வியூ வச்சுருக்கோம், ஒரு டெக்ஸ்ட்டுங்கிற ஒரு யூஐ காம்பனன்ட் இருக்குது. அந்த யூஐ காம்பனண்ட்டில் வந்து எனக்கு ஒரு சில கஸ்டமைசேஷன் தேவைப்படுது, எனக்கு தனியாக எனக்கு ஒரு கஸ்டம் டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம்னா அதுதான் கஸ்டம் வியூ. ஓகேங்களா? இந்த கஸ்டம் வியூஸில் நம்ம என்ன பண்ணால் ரீயூசபிள் யூஐ வந்து யூஐ காம்பனண்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுக்கு தேவையானது என்னென்னா ஒரு ஸ்ட்ரக்ட் கிளாஸ், அதுக்கு என்ன ப்ரோட்டோக்கால் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்னா வியூங்கிற ப்ரோட்டோக்காலை கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த வியூங்கிற ப்ரோட்டோக்காலை கன்ஃபார்ம் பண்ணும்போது பாடி ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். இந்த பாடி ப்ராப்பர்ட்டி ஒரு வியூவை ரிட்டர்ன் பண்ணணும். அந்த வியூ தான் இந்த நம்ம கிரியேட் பண்ணுற கஸ்டம் வியூவோட வியூ. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸிலி நம்ம ஹைட் இதை நம்ம எழுதின ஃபங்க்ஷன்ஸ், நம்ம எழுதின மெத்தடாலஜி எல்லாத்தையும், லாஜிக் எல்லாத்தையும் ஹைட் பண்ணி ஜஸ்ட்டு என்ன ஃபங்க்ஷன் அந்த கிளாஸ் நேமோ அதை ஜஸ்ட் கொடுத்தாலே போதும், அந்த யூஐ வந்துடும். ஸோ அது என்கேப்சுலேஷனாக இருக்கும், டெஸ்டபிலிட்டி ஈஸி. ஏன்னா நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம எழுதியிருக்கோம், அந்த கரெக்ஷனில் ஈஸியாக நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போது இது ஒரு கஸ்டம் கிளாஸ், இதை நான் கிரியேட் பண்ணிக்க பாருங்கள். மை கஸ்டம் வியூ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வியூங்கிற ஒரு ப்ரோட்டோக்காலை நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ பாடி ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா ஒரு இமேஜ் வியூ அண்ட் தென் ஒரு ரீசைசபிள், அடுத்து வந்து ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ, அப்புறம் டெக்ஸ்ட், அப்புறம் அதுக்கான ஒரு ஃபாண்ட் மாடிஃபையர். இது எல்லாத்தையும் ஒரு வி ஸ்டாக்ல போட்டிருக்கோம். ஸோ யூஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஒரு இமேஜ் வியூ அது ரீசைஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்கோம், அதுக்கு கீழேயும் ஒரு டெக்ஸ்ட்டு, அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஃபாண்ட் செட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வி ஸ்டாக்ல இருக்குது. ஹோல் நம்ம பேடிங் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு யூஐ வரும். ஓகேவா? இதுதான் கஸ்டம் வியூ. இப்போ நம்ம இந்த மை கஸ்டம் வியூ இப்படிங்கிறத நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோமோ அங்கே வந்து அப்படியே இந்த யூஐ வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மை கஸ்டம் வியூக்கு நம்ம ஃபோர்க்ரவுண்ட் கலர் செட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு யூஐ வந்துடும். ஸோ இதை தான் நான் இப்போ சொன்னேன். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக நம்ம அந்த பர்டிகுலர் கிளாஸை மட்டும் கால் பண்ணி இந்த யூஐயை நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். ஓகேங்களா? தென் டெமோ நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்னா ஒரு கஸ்டம் வியூ வியூ மாடிஃபையர் நம்ம இங்கே பார்ப்போம். இங்கே நான் ஒரு கஸ்டம் வியூ மாடிஃபையர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கேலரி செல் டைட்டில் மாடிஃபையர், இதுக்கு வந்து வியூ மாடிஃபையர் நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பாடி ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா சம் வியூஸ் ரிட்டர்ன் பண்ணோம். இங்கே கண்டென்ட்டை நான் கெட்டின் பண்ணுறேன். இதுக்கு வந்து சம் மாடிஃபையர்ஸை நான் யூஸ் பண்ணுறேன். ஃபாண்ட்டு, பவுல்டு, அப்புறம் வந்து ஃபோர்க்ரவுண்ட் ஸ்டைல், அப்புறம் பேடிங், பேக்ரவுண்ட், ஆஃப்செட், இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இது என்னென்னா கேலரி செல் டைட்டில் மாடிஃபையர். விச் மீன்ஸ் என்ன, யூஐயில் எங்கள் டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு பர்டிகுலர் சின்ன காம்போனண்ட்டுக்கு நம்ம என்னெல்லாம் வேணுமோ நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ தென் இந்த கேலரி செல் டைட்டில் மாடிஃபையரை வந்து நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னா இந்த மாதிரி நம்ம
அடிஷ்னலாக நான் இன்னொன்று எழுதியிருக்கேன், கஸ்டம் செல் பேக்ரவுண்ட் மாடிஃபையர். இந்த பேக்ரவுண்டுக்கு வந்து கார்னர் ரேடியஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கார்னர் ரேடியஸை பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஈஸிலி நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்னா, நம்ம இங்கே ஆல்ரெடி ஒரு இசட் ஸ்டாக் வச்சுருக்கோம் இந்த செல் கேலரி செல் வியூ அப்படிங்கிறதுக்கு. இந்த இசட் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜும் ஒரு ஹச் ஸ்டாக்குள்ள 2 டெக்ஸ்ட்டும் இருக்குது. அதுதான் இங்கே நம்ம காட்டுறோம். ஓகேங்களா? இந்த ஹச் ஸ்டாக்கில் இருக்க டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாடிஃபையர்ஸ் அந்த செல் டைட்டில் மாடிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த யூஐ வந்து நமக்கு அப்பியரன்ஸ் ஆகும். சேம் திங் இந்த இமேஜ் வியூக்கு பார்த்தீங்கன்னா மாடிஃபையரில் வந்து கேலரி செல் பேக்ரவுண்ட் மாடிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கார்னர் ரேடியஸ் அப்ளை ஆயிருக்கும். நம்ம வந்து இங்கே இந்த இமேஜுக்கு நம்ம கார்னர் ரேடியஸ் கொடுக்கல, நம்ம எங்கே கொடுத்துருக்கோம்னா மாடிஃபையருக்குள்ளே கொடுத்துருக்கோம். அண்ட் ஆல்சோ நம்ம ஃப்ரேம் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டிசைன் வந்து வந்துடும். இதுதான் வியூ மாடிஃபையரோட எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம கஸ்டம் வியூஸ்குள்ளே பார்த்தோம்னா சேம் திங். இப்போ நம்ம ஒரு கஸ்டம் வியூ அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்ட்டுக்கு ஒரு வியூங்கிற ப்ரோட்டோக்கால் நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதில் இந்த பாடி ப்ராப்பர்ட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வி ஸ்டாக் இருக்குது. இதில் வந்து இமேஜும் டெக்ஸ்ட்டும் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? இமேஜ் அண்ட் டெக்ஸ்ட் போடும்போது இந்த இமேஜ் மேலே வரும். ஆல்ரெடி நம்ம இந்த டிசைனில் பார்த்தது தான், இங்கே பார்த்தோம்ல, சேம் கோடிங்கை தான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி போடும்போது நமக்கு இங்கே வரும். ஓகேவா? தென் இதே விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம் வியூ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரிவியூவில் நான் ஜஸ்ட் கலரை மாற்றிருக்கேன். ரெட் கலர் மாற்றினால, ஃபோர்க்ரவுண்ட் கலர் ரெட்டுன்னு மாற்றினதுனால நம்மளுக்கு என்டையராக அந்த இமேஜும் டைட்டிலும் ரெட்டில் மாறிடுச்சு. சேம் திங் இது அப்படியே நம்ம டேரெக்டாக நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோன்னா டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அகைன் நான் இங்கே இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ ஒரு டெக்ஸ்ட்டு நம்ம வச்சிருக்கோம். இந்த இடத்துல தீம் மாடிஃபையர் நான் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த தீம் மாடிஃபையர் என்னன்னா, டேரெக்டாக நம்ம ஒரு மாடிஃபையர் நம்ம இது பண்ணாமல் அதை ஒரு சம் யூஐ காம்பனண்ட் மட்டும் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக க்ரியேட் பண்ணி அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். அதாவது ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம இந்த டைட்டில் லேபிள் மாடிஃபையரை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி அதை வந்து தீம் மாடிஃபையருங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதை டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுனால நம்ம டேரெக்டாக இந்த மாதிரி கொடுக்க முடியும். எப்படி நம்ம இப்போ ஃபோர்க்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃபோர்க்ரவுண்ட் ஸ்டைல், ஃபாண்ட்டு, பேடிங் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சேம் இதே மாதிரி நம்மளாலே க்ரியேட் பண்ண முடியும். அதுதான் நான் இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி தீம் மாடிஃபையரை டேரெக்டாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட கஸ்டம் வியூஸ் அண்ட் வியூ மாடிஃபையர் இன் ஷிஃப்ட் யூஐ. ஐ ஹோப் நீங்கள் நல்லா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க நான் நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.